ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ பொறுத்தளவுல நடுவரா ராஜுவை உட்கார்ந்து சரியான தீர்ப்பு கொடுக்க சொன்னா அவரை பொறுத்தளவுல கரிஷ்மா, அரவிந்த் இவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, நேத்துக்கான எபிசோட்லயுமே அரவிந்த், கரிஷ்மா இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு சின்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கான எபிசோட்லயும் அதே கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. அதாவது கரிஷ்மா அரவிந்தோட அழகுல மயங்கி கிடக்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அரவிந்த், கரிஷ்மா இந்த ரெண்டு பேரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருவானுங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ள வருது. ஆமா தானங்க, பொதுவா எல்லா சீசன்லயுமே காதல் கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஜோடி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு இந்த வாட்டி காமன் மேன் ஷோல இருந்தே செலக்ட் பண்ணி உள்ள அனுப்ப போறானுங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல அபிநயாவுக்கு ஆரி தரமான செருப்படி கொடுத்திருக்காரு. ஆமாங்க, அபிநயாவை பொறுத்தவரை தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட காட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம அபிநயாவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்பவே மட்டமா பேசுறது தான் அபிநயாவோட வேலை. அந்த அபிநயாவுக்கு இன்னைக்கான எபிசோட்ல ஆரி தரமான பதிலடி கொடுத்திருக்காரு. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி கோர் டாஸ்க் தான் நடக்குது. அதுலயும் இந்த டாஸ்க பொறுத்த அளவுல யாரும் டீம் எல்லாம் விளையாட வேண்டாம், குரூப்ல டூப்பா பல பேர் இருக்கிறீங்க, இனி உங்களோட தனித்திறமைகளை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா நடுவர்கள் ஒரு போட்டியாளரை கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட ஒரு வழக்கோட ஃபைல் கொடுக்கப்படுது. அந்த வழக்குக்கு எதிர்த்தரப்பு வக்கீல யார் இருக்கணும் அப்படிங்கறதையுமே காலம்தான் முடிவு பண்ணுது. ஆமாங்க, அவங்க எடுக்கிற கார்டு தான் முடிவு பண்ணுது. அந்த வகையில இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா டாஸ்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல முதல் வழக்கறிஞரா களமிறங்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தனீஸ்வரன். அவருக்கு கொடுக்கப்படுற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமைதியா இருந்தா ஜெயிக்க முடியுமா, ஆக்ரோஷமா இருந்தா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் கொடுக்குறாங்க. இதுல தனீஸ்வரன் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆக்ரோஷமா தான் இருக்கணும், அதுக்கு ஆதரவா தான் நான் வாதாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல எதிர்த்தரப்பு வக்கீலா வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேஸுக்கு நீதிபதியை யாரை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரிஷ்மாவை. அதுவும் கரிஷ்மா உட்கார்ந்த உடனே இந்த கேஸுக்கு கரிஷ்மா ஒருதலை பட்சமா தான் தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்றாரு. ராஜு சார், உங்களை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியோட நடுவரா ஒரு மரியாதையான பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, விஜய் டிவினாலே இப்படிப்பட்ட கண்டென்ட் தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே மட்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆனா ராஜீவ் மாதிரி சில நபர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறத பார்த்து இப்படி பல இடங்கள்ல கமெண்ட் பண்ணும் போதே அது தவறான பார்வையா போகுது. அந்த வகையில ராஜு அரவிந்த் மேல கரிஷ்மாவுக்கு கண்ணு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்றாரு இந்த இடத்துல. இதுல வாதங்களும் நடக்குது. இதுல தனீஸ்வரனை பொறுத்தவரை அமைதியா இருந்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செல்லுபடியாகாது, கண்டிப்பா ஆக்ரோஷ இருந்தாதான் ஜெயிக்க முடியும், அதுக்கு சாட்சியா நான் பேபி அக்காவை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேபி அக்காட்ட கேக்குறாங்க. பேபி அக்காவை பொறுத்தவரை கண்டிப்பா ஆக்ரோஷமா இருந்தாதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், அமைதியா ஒரு மூலையில உட்கார்ந்தா நம்ம பிக் பாஸ் வீட்டுல இருந்து அனுப்பி விட்டுருவாங்க, நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்றாங்க. இந்த வாதத்தை பொறுத்தளவுல அரவிந்த் பெருசா எந்த ஆர்குமெண்ட்டுமே எடுத்து வச்ச மாதிரி இல்ல, பாயிண்டும் பெருசா அவர் கொடுக்கல. இருந்தாலுமே இருதரப்பு வாதத்தையும் கேட்ட கரிஷ்மாவை பொறுத்தவரை ராஜு சொன்ன மாதிரியே தனீஸ்வரன் சொன்னது எனக்கு எதுவுமே புரியல, அதனால அரவிந்த் தான் வின் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆரியா இருக்கட்டும், ராஜுவா இருக்கட்டும் உண்மையாவே எதுவுமே சொல்லலையா, பேபி சொன்னதெல்லாம் பாயிண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதுக்கப்புறமா கரிஷ்மாவை பொறுத்தளவுல இல்ல, தனீஸ்வரன் பேசுனதுதான் உண்மையாவே சிறப்பா இருந்துச்சு, அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆக்ரோஷமா இருந்தாதான் கேம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தனீஸ்வரன் தான் வின் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதை பார்க்குற பலருக்குமே அரவிந்த் மேல கரிஷ்மாவுக்கு ஒரு கண்ணு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டென்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றானுங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். 9 சீசன் பார்த்திருக்கீங்க, அதுல எவ்வளவோ நாடக காதலை பார்த்த நீங்க இந்த காமன் மேன் ஷோல நடக்கிறதெல்லாம் உண்மை நம்புறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வழக்கறிஞரா வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேபி அக்கா தான். அவங்களுக்கு கொடுக்கப்படுற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல பல பேர் மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாங்க. அந்த மன்னிப்பு உண்மையாவே மனமுகந்து கேட்கிற மன்னிப்பா இல்லனா அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அந்த இடத்துலயே பேபி சொல்லிடுறாங்க கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி தான், அதுக்காக தான் நான் வாதிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எதிர்த்தரப்பு வழக்கறிஞரா சமா வர்றாங்க, அதே மாதிரியே இதுக்கு நீதிபதியா திவ்யா வர்றாங்க. இந்த காம்போவை பார்த்த உடனே மாயாவை பொறுத்தவரை
சார் இந்த கண்டென்ட் ரொம்பவே சின்னதா இருக்குது, வேற ஒரு கண்டென்ட் கொடுப்போம், இருக்கிற போட்டியாளர்கள் வந்து செமையான ஆட்கள், கண்டென்ட் அதே மாதிரி இருந்தா செம ஃபயரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டை மாத்திடுறாங்க. அந்த கேஸ் ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வைல்ட் கார்டா என்ட்ரி கொடுக்கறவங்க டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதி இல்லாதவங்க, இல்லனா இல்ல அவங்களும் டைட்டில் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு. இதுல பேபியை பொறுத்தவரை கண்டிப்பா தகுதி இருந்தா வைல்ட் கார்டா இருந்தாலுமே அவங்க டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிடுறாங்க. அதே நேரத்தில் சமாவை பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி இருந்து, அதாவது வைல்ட் கார்டோட என்ட்ரிக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ நாள் அதில் குப்பை ஓட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வைல்ட் கார்டாக வர்றவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிடுறாங்க. இதில் பேபியை பொறுத்தவரை அவங்களோட ஆர்குமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் தானுங்க, எல்லா சீசன்லையுமே வைல்ட் கார்டு என்ட்ரி வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியாக பிக் பாஸ் வீடு இருக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஃபயரே உருவாகும். அதே தான் அந்த இடத்துல பேபி சொல்றாங்க. அதாவது உள்ளே இருக்கிற நீங்க எல்லாம் ஒழுங்கா கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசா எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆளை இறக்கணும், நீங்க ஒழுங்கா விளையாடாதனால தான் வைல்ட் கார்டு என்ட்ரியே வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிடுறாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை எனக்கு பேபி பேசுனது தான் ரொம்பவே நியாயமா இருந்துச்சு. தகுதி திறமை இருந்தா யாரு வேணாலும் டைட்டில் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேபி அவங்களோட ஆர்குமெண்ட்டை செமையா எடுத்து வைக்கிறாங்க. இதுல பேபியை பொறுத்தவரை சாட்சியா சரண்யாவையும் கூப்பிடுறாங்க. சரண்யா கிட்ட சம வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த காமன் மேன் ஷோலயே நீங்க உள்ள இருக்கிறீங்க, 22 போட்டியாளர்ல நீங்களும் ஒரு ஆள், புதுசா ஒரு ஆளை நம்ம கூட போட்டி போட வச்சா உங்க மனசு ஏத்துக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல சரண்யாவை பொறுத்தவரை நம்ம எல்லாம் ஒழுங்கா விளையாடாதனால தானே இன்னொரு ஆள் உள்ள வர்றாரு, அவங்களுக்கு திறமை இருக்கிறதுனால தான் உள்ள விடுறாங்க, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சரண்யா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பேபி தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா திவ்யாவை பொறுத்தவரை பேபியை விட சமாதான் தெளிவா ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அதனால இந்த வழக்குல சமாதான் வின் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. நடுவர்களும் ஏத்துக்கிறாங்க. என்ன பொறுத்தவரை இந்த வழக்குல திவ்யா வேணும்னே பழி வாங்கின மாதிரி தெரிஞ்சு அப்படியே சொல்லலாம். ஆமாங்க, நேத்துக்கான எபிசோட்ல டேஞ்சர் சோன்ல திவ்யா கூட பேபியும் நின்னாங்க. பேபிக்கு பாயிண்ட் அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம தான் எவிட் ஆறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால பேபியை எப்படியாவது தோக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே திவ்யாவோட தீர்ப்பு அமைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வழக்கறிஞரா வர்றது நம்மளோட மணி தான். மணிக்கு கொடுக்கப்படுற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வை பண்றதுக்கு ஒழுக்கம் முக்கியமா இல்லனா பொழுதுபோக்கு, அதாவது மற்றவங்களை என்டர்டெயின் பண்றது முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு கிடைக்குது. அதுல மணிகண்டன் வந்து கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கு ஆதரவா வாதாடுறாரு. இந்த வழக்குக்கு எதிர்தரப்பு வழக்கறிஞரா வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடேசன். வெங்கடேசனை பார்த்த உடனே ராஜு முடிவு பண்ணிட்டாரு, இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்னே தெரியல, வெங்கடேசன் சும்மாவே பேசுவாரு, அவர் காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி இன்னைக்கு ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வழக்குக்கு நீதிபதியா முனியம்மாவும் வர்றாங்க. இவங்களோட ஆர்குமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட மணியை பொறுத்தவரை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணாதான் உள்ள இருக்க முடியும், சர்வே பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஒரு சிறந்த என்டர்டெய்னரா இருக்கணும், ஒழுக்கம் மட்டும் போதாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்குமெண்ட் பண்றாரு. இந்த செட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெங்கடேசனை பொறுத்தவரை இல்லப்பா, ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் தான் முக்கியம், ஒழுக்கம் இருந்தாதான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு. இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா மணியை பொறுத்தவரை ராஜுவை பாத்தீங்களா, ராஜு என்டர்டெயின் பண்ணதுனாலதான் சீசனோட டைட்டில் வின்னர் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. உடனே வெங்கடேசன் வந்து ராஜுவை சாட்சியா கூப்பிடுறாரு. ராஜு, நீங்க என்டர்டெயின் பண்ணதுனால மட்டும்தான் நீங்க டைட்டில் வின்னர் ஆனீங்களா, உங்களுக்கு ஒழுக்கமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு ராஜுவை லாக் பண்ணிடுறாரு. ராஜுவை பொறுத்தவரை நான் ஒழுக்கமானவன் தான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. உடனே வெங்கடேசன் வந்து கண்டிப்பா ஒழுக்கம் தான் முக்கியம், ராஜுவே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸ்ல செமையா வெங்கடேசன் வாதிடுறாரு. இதெல்லாம் கேட்ட முனியம்மாவை பொறுத்தவரை மணியோட ஆர்குமெண்ட்டை விட நம்மளோட வெங்கடேசன் ரொம்பவே சூப்பரா வாதாடினாரு. அதனால இந்த கேஸ்ல வெங்கடேசன் தான் வின் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. இப்படி இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆரிய பொறுத்தவரை முனியம்மா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான கருத்துக்கள் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சக போட்டியாளர்கிட்ட கேட்கறாங்க. அந்த இடத்துல சரண்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமுதாயம் வந்து ஒழுக்கம் அப்படிங்கறத ஒரு சின்ன டப்பாக்குள்ள போட்டு அழைச்சிட்டாங்க, இது பண்ணா ஒழுக்கமானவங்க, இது பண்றது ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை நேர்மையா விளையாடணும், உண்மையா இருக்கணும், அதுதான் ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி சரண்யா வந்து அதுக்கு ஒரு விளக்கம் எல்லாம் கொடுக்கறாங்க. அதே நேரத்துல அபிநயா, நீங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கை தட்டின மாதிரி இருந்துச்சு, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. உடனே அபிநயாவை பொறுத்தவரை வெங்கடேஷனை எவிட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நேத்து சொன்னீங்க, அப்பவுமே எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு, அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, இன்னைக்கு கூட வழக்கறிஞரா வெங்கடேசன் மாஸ் பண்ணிட்டாரு, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப
ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வெங்கடேஷனுக்காக அபிநயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த வழக்கறிஞரா வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா பால் தான். அவங்களுக்கு கொடுக்கப்படுற வழக்க பொறுத்தவரை பிக் பாஸ் நிகழ்ச்சி பல பேரோட வாழ்க்கையை மாற்றுது அப்படிங்கிற மாதிரியும், இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி மாற்றல, போட்டியாளர்களோட செயல்கள் தான் அவங்களோட வாழ்க்கையை மாத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு இருக்குது. இதுல பிரியங்கா பாலை பொறுத்தவரை பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, போட்டியாளரால தான் அவங்களோட வாழ்க்கை மாறுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிடுறாங்க. அதே நேரத்தில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரா வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்சன். இவரை பொறுத்தவரை பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா ஒரு போட்டியாளரோட வாழ்க்கையை மாற்றுது அப்படிங்கிற மாதிரி அவர் வாதிடுறாரு. இதுல பிரியங்கா பால் பேசின பல விஷயங்கள் நம்மளால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்காம அவங்க எப்படி அவங்களோட திறமைகளை காட்ட முடியும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், அவங்களோட திறமைகளை வெளியே காட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதை மறைச்சிட்டு போட்டியாளர்களோட செயல்களால தான் அவங்க வெளியே தெரியறாங்களே தவிர நிகழ்ச்சி ஒரு காரணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா பால் வந்து அவங்களோட வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஜெய்சனை பொறுத்தவரை ஒரு மேடை கிடைக்காம நம்மளோட திறமைகள் எப்படி வெளியே தெரியும், இந்த காமன்மேன் ஷோக்கு வந்ததுனால தானே பிரியங்கா பால் யாரு அப்படிங்கிறது வெளியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்வி வைக்கிறாரு. அதுக்கும் பிரியங்கா பாலை பொறுத்தவரை இல்ல என்னோட திறமையால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கண்டிப்பா திறமை இல்லாம எங்கேயும் எதையும் சாதிக்க முடியாது, அது உண்மைதான். அதே நேரத்தில் வாய்ப்பு கிடைக்காம எவ்வளவு திறமை இருந்தும் பயன் இல்லை அப்படிங்கறத நம்மளோட கருத்து. அதே தான் அந்த இடத்துல ஜெய்சனும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா பிரியங்கா பாலை புரிய வைக்க முடியுமாங்க? வாய்ப்பே இல்லை. இந்த வழக்க பொறுத்தவரை ஜெய்சன் வந்து சாட்சியா ஆரி அர்ஜுனாவையே கூண்டுல ஏத்துறாரு. ஆரியும் வந்து நிக்கிறாரு. ஆரி கிட்ட ஜெய்சன் வந்து ஒரு சத்தியம்லாம் வாங்குறாரு. சார் ஷோவுக்காக பார்க்காதீங்க சார், மனசாட்சி படி உங்களோட பதில சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆரியுமே நான் எப்பவுமே மனசாட்சி சொல்ற மாதிரி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கவா பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா பால்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏமா நீ இந்த காமன்மேன் ஷோக்கு வந்திருக்கல்ல, நீ இதுக்குள்ள வரலன்னா உனக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரேம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஆரி கேட்கிற கேள்விக்குமே பிரியங்கா பால் வந்து சரியான பதில் கொடுக்கல. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நீதிபதி சம்யுக்தாவை பொறுத்தளவுல எப்பா இந்த வழக்க பொறுத்தளவுல ஜெய்சன் தான் வின் பண்ணிட்டாரு. அவர் வந்து ரொம்பவே தெளிவா அவரோட தரப்பு நியாயங்களை எடுத்து வச்சாரு, வாதங்களை எடுத்து வச்சாரு. அதன் அடிப்படையில கண்டிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சி போட்டியாளர்களோட வாழ்க்கையை மாத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. இந்த வழக்க பொறுத்தளவுல சம்யுக்தாவா இருக்கட்டும், ஜெய்சனா இருக்கட்டும், இது ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிற கூட தெரியாம ரோட்ல படுத்து உருள்ற மாதிரி தரையில உட்கார்ந்தெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. பச்சை குழந்தைங்க பண்ற சேட்டைகள் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வழக்கறிஞரா வர்றது ரஞ்சித். அவருக்கு கொடுக்கப்படுற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்டட் ஷோ இல்ல, அது ஸ்கிரிப்டட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாதிட சொல்றாங்க. இதுல ரஞ்சித்தை பொறுத்தவரை கண்டிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஸ்கிரிப்டட் ஷோ இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு வாதிடுறாரு. அவருக்கு எதிர் வழக்கறிஞரா வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் கார்த்தி தான். அவரை பொறுத்தவரை கண்டிப்பா இது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இந்த வழக்க பொறுத்தவரை கண்டிப்பா ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிற மாதிரி முடிக்க மாட்டானுங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ரஞ்சித் வந்து ஓவியெல்லாம் சாட்சி குண்டுல ஏத்தி கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. ஓவியாவை பொறுத்தவரை கண்டிப்பா இது ஸ்கிரிப்டட் ஷோலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆர்குமெண்ட் பொறுத்தவரை நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. தீர்ப்பு நம்ம நினைச்ச மாதிரியே இது ஸ்கிரிப்டட் ஷோ இல்ல அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்துக்கு சாதகமா இந்த கேஸ் முடியுது. அடுத்த வழக்கு தாங்க செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த வழக்குக்கு முதல் வழக்கறிஞரா வர்றது சோபா. இவங்களுக்கு கொடுக்கப்படுற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 100 நாள் சர்வே ஆகிறதுக்கு அழகு முக்கியமா திறமை முக்கியமா அப்படிங்கிறது தான் வழக்கா இருக்குது. இதுல சோபாவை பொறுத்தவரை கண்டிப்பா திறமை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதிட போறாங்க. அவங்களுக்கு எதிர் வழக்கறிஞரா வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அபிநயா. அவங்க வந்து அழகுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு வர்றாங்க. இந்த வழக்குக்கு நீதிபதியா டார்வின் இருக்கிறாரு. இந்த இடத்துல பேசுற சோபாவை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில 100 நாளை கடந்து வின் பண்ணோம் அப்படின்னா அழகை விட திறமை தான் முக்கியம். அதுக்கு உதாரணம் தான் முத்துக்குமாரனா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும், ராஜுவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தான் டைட்டில் வின்னர். ஓவியாவை பொறுத்தவரை என்னதான் அழகா இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு அறிவோட செயல்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிருக்கலாம். அழகால கண்டிப்பா இந்த டைட்டில வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி செம வந்து அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆண்களை பெருமையா பேசினா கண்டிப்பா ஒரு ஆளுக்கு பத்திக்கிட்டு எரியும். யாருங்க? மாயா தான். மாயா வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. நீங்க ஏன் பேரை சொல்ல, மஞ்சரி பேரை சொல்ல, அவங்க எல்லாம் அறிவு இல்லாதவங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அந்த இடத்துல ஷோபா வந்து ஒண்ணுதான் சொல்றாங்க,
பெண்கள்னாலே அழகுதான். நான் இந்த இடத்துல உதாரணத்துக்கு தான் முத்துக்குமரன், ஆரி இவங்களோட பேரை சொன்னே தவிர இவங்க மட்டும்தான் அறிவானவங்க அப்படிங்கறத நான் எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. நீங்க எல்லாருமே அறிவானவங்க தான். உங்களை விட திறமை இருந்ததுனால மட்டும்தான் ஆரி, முத்துக்குமரன் இவங்க எல்லாம் வின் பண்ணாங்க. கண்டிப்பா பிக் பாஸ் ஷோவை பொறுத்தவரை அழகு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷோவா அவங்களோட வாதத்தை ரொம்பவே சிறப்பா வச்சாங்க. அதுக்கப்புறமா பேசுற அபிநயாவை பொறுத்தவரை ஒரு தற்கூரி மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அழகுதான் முக்கியம்னு வாதிட வேண்டிய அபிநயா அறிவு, தெளிவு, ஒழுக்கம் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுனாங்க. அவங்க வாதம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆரி சரியான பதிலடி கொடுக்கிறாரு. உனக்கு என்ன தலைப்புல பேசுற அப்படிங்கறது தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கும் அபிநயா பொறுத்தவரை சார் அழகு அப்படின்னா ஒழுக்கம் சார், திறமை சார், அன்பு சார் அப்படிங்கிற மாதிரி அடுக்குறாங்க. ஏமா உனக்கு ஒரு ஹெட்டிங்க கொடுத்தா அந்த ஹெட்டிங்க்கு ஏத்தாப்புல பேசணும். அதை விட்டுட்டு ஓ மனசுல என்ன நினைச்சிருக்கிற அப்படிங்கறதெல்லாம் பேசக்கூடாது. நீ உனக்காக வாதிடவே இல்லை, அதாவது அழகுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வாதிடவே இல்லை, அறிவு திறமை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஷோபாவுக்காக நீ வாதிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த கேஸை பொறுத்தவரை ஷோபா தான் வின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே அபிநயாவுக்கு செம மொக்க கொடுக்குறாங்க. இப்படி இன்னைக்கான டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல இருந்து ஒரு நபருக்கு கிரீன் கார்டையும் 2 பேருக்கு ரெட் கார்டும் கொடுக்க போறோம். அதாவது நீதிபதிகள்ல யாரு சிறப்பா செயல்படலையோ அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிக்கு இருந்த எல்லாரையுமே நிப்பாட்டி வைக்கிறாங்க. லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா சம்யுக்தாவுக்கு அந்த ரெட்டை கொடுக்குறாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை சம்யுக்தாவை விட கரிஷ்மாவுக்கு தான் அந்த ரெட்டு பொருத்தமானது. ஆமா தானங்க, அவங்களோட தீர்ப்பையே 2 தடவை மாத்துறாங்க. முதல்ல அரவிந்த் தான் வின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆரி, ராஜுலாம் என்னமா ஒருதலை பட்சமா பேசிட்டு இருக்க, உண்மையாவே நீ நீதிபதியா உட்கார்ந்து இருந்தியா இல்லனா அரவிந்துக்கு சொம்பு தூக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் தனீஸ்வரன் தான் வின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மாத்தி சொன்னாங்க இந்த கரிஷ்மா. அதே நேரத்தில் சம்யுக்தாவை பொறுத்தளவுல வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது வழக்கறிஞர்கள் அநாகரிகமா, அதாவது தரையெல்லாம் உட்கார்றாங்க. அதை காரணமா சொல்லி சம்யுக்தாவுக்கு அந்த ரெட்டை கொடுக்குறாங்க. என்னங்கடா நீதிபதியா கரிஷ்மா எதுவுமே பண்ணல, அரவிந்துக்கு பல இடங்கள்ல எடுத்து கொடுக்குறாங்க, அரவிந்துக்கு எதிர்தரப்பு வக்கீல பேச விடாம பண்றாங்க, இது எல்லாமே பண்ணாங்க, தீர்ப்பு வேற மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீதிபதிகள்ல ஒஸ்ட் என்ன பொறுத்தவரை கரிஷ்மா அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் நடுவர்களை பொறுத்தவரை அதை சம்யுக்தாவுக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வாதாடின வக்கீல்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை வக்கீல்கிட்டயே கேட்கிறாங்க. அந்த இடத்துல பிரியங்கா பானுவா இருக்கட்டும், அபிநயாவா இருக்கட்டும், எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மொக்கையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல பிரியங்கா பானு நான் ரொம்ப ஒஸ்டன்லாம் சொல்ல மாட்டேன், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டைரக்டா அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதை ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நடுவர்களை பொறுத்தவரை வழக்கு என்ன அப்படிங்கிறதே தெரியாம வாதாடின அபிநயா தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி அபிநயாவுக்கு ரெட்டை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பெஸ்ட் வழக்கறிஞரா தேர்வு செய்யப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜெய்சன் தான். அதாவது போட்டியாளர்கள் எல்லாருமே ஜெய்சன், வெங்கடேஷ் இந்த 2 பேர் பேரையும் சொல்றாங்க. இருந்தாலும் கடைசியா நடுவர்களை பொறுத்தவரை வெங்கடேஷ் கூட கம்பேர் பண்ணும்போது ஜெய்சன் தான் சூப்பர், எதிர்தரப்பு வழக்கறிஞர் சொன்ன பதில இருந்தே ஒரு பாயிண்டை பிடிச்சு கேஸை வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜெய்சனை வின் பண்ணதா சொல்றாங்க. அந்த இடத்துல ஜெய்சன் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னோட ஆப்போனன்ட் தான், அவங்க கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் நான் பெருசா தெரிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டி பேசுறாரு. இத பிரியங்கா பாலால ஏத்துக்கவே முடியல. இது என்னோட நாள் கிடையாது, நீங்க தோத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ராஜு காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அரவிந்த், கரிஷ்மா இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றாரு பாத்தீங்களா, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதே நேரத்தில் அபிநயாவை பொறுத்தவரை எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, மீதி எல்லாரும் முட்டாள்கள் நினைச்சுக்கிட்டு ரொம்பவே மேதாவித்தனமா தற்குறித்தனமா பண்றாங்கல்ல, அதுவுமே பக்கா காமெடியா இருந்துச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த காமன் ஷோல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.